சீன அளவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் கீதாம்பனி தம்பதியரின் மகள் ஜனனிகா சொந்த ஊருக்கு திரும்பிய போது காரைக்கால் பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட நிர்வாகம் சார்பில் சண்டை மேளம் முழங்க புதுச்சேரி பொதுமக்கள் தலைமையில் அதிகாரிகள் மாணவி ஜானகிராவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது பெற்றோர்கள், உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் என ஏராளமானோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை சாலை முழுவதும் மாணவி ஜனனிகாவிற்கு பொதுமக்கள் மலர் தூவி வரவேற்றனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற மாணவி ஜனனிகாவிற்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌனன்யா மற்றும் துணை ஆட்சியர் பூஜா ஆகியோர் பூங்கொத்து கொடுத்து சால்வை அணிவித்தும் வாழ்த்து தெரிவித்தனர். நான் இப்போ ரீசெண்டாக நேஷ்னல்ஸ் போய் செலக்ட் ஆன ஏஷியன் சாம்பியன்ஷிப்க்கு. ஸோ அங்கே போய் நான் வந்து மிக்ஸ் டபுள்ஸில் பிரான்ஸ் மெடல். ஸோ இதுக்கு காரணமாக எங்கள் கோச், அப்புறம் பேரண்ட்ஸ், ஸ்கூலில் சர்வீஸ், அப்புறம் கோ பிளேயர்ஸ், சீனியர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அடுத்து மெயினாக அசோசியேஷன் இல்லை எங்கள் புதுச்சேரியில். ஸோ அதனால எங்களுக்கு ஸ்டேட் விளாட முடியல. ஸோ ஸ்டேட் விளாடாதனால சாம்பியன்ஷிப்பும் ஆட முடியாமல் போகுது. ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். இன்னும் நாங்கள் போய் கேட்டோம், இன்னும் ரெடி பண்ணல அது சீக்கிரமாக. ஸோ சீக்கிரமாக அது ரெடி பண்ணால் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பிளேயர்ஸும் இன்னும் மேலே வருவாங்க, இந்த மாதிரி எல்லாருமே. ஸோ அது மட்டும் மெயினாக நான் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்கில் கோல்டு எடுக்கணும், அதான்.